ஏன் உத்தமனாய் வாழ வேண்டும்? இந்த உத்தமனாய் நீ வாழ்ந்தாதான் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசியுங்கள். அது இல்லை 1-2 வாசியுங்கள். கர்த்தாவே யாருடைய கூடாரத்தில் ஏறுவான், கர்த்தாவே யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். அவன் உத்தமனாய் நடக்கிறவன் மாத்திரமே. எல்லாரும் போயிட முடியாது, எல்லாருக்கும் அந்த இடம் இல்லை, எல்லாரும் அந்த இடத்துல சேர்ந்துட முடியாது. யார் கர்த்தருடைய பர்வதத்துக்கு போக முடியும், யார் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்துக்குள்ளே போக முடியும்னு சொன்னா உத்தமனாய் உத்தமியாய் நடக்கிறவர்கள் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வச்சுக்கிற கட்டளையை பாருங்களேன். நீ சொர்க்கலோகத்துக்கு வர வேண்டுமானால், நீ பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டுமானால் நிறைய கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். நீ நிறைய தங்கம் கொடுக்கணும், வெள்ளி கொடுக்கணும், நிறைய பொருட்களை கொடுக்கணும், இல்லை இந்த மாதிரி சடங்குகளை செய்யணும். இப்படி நிறைய வச்சிருந்தா ஒருவேளை மனிதன் செய்து விடலாம், மனிதன் செய்யலாம். ஆனால் பரலோகத்துக்கு வருவதற்கு, தேவன் வாழ்கிற இடத்தை சுதந்திரிப்பதற்கு, தேவனோடு நீ வாழ்றதுக்கு அவர் வைக்கிற கண்டிஷன்ல முதல் கண்டிஷன் என்ன? உத்தமனாய் நீ நடக்க வேண்டும். அல்லேலூயா. நீயும் நானும் உத்தமனாய் நடந்தாத எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும்.